சத்தியம், இது ஜெர்மன் ரைஃபிள், 150 yards கில்லிங் ரேஞ்ச். இதை வச்சு பெரிய யானையே சுட்டுடலாம். இத பாரு, வேடிக்கைக்காகத்தான் நம்ம வேட்டைக்கு வர்றோம். விளையாட்டுத்தனமா ஏதாவது பெரிய மிருகங்களை சுட்டுடாத. உனக்கு தனியா வேட்டையாடுற தைரியம் வரணுங்கிறக்காகத்தான் உன்னை அனுப்புறேன். போயிட்டு சாயங்காலத்துக்கு கூட வந்துரு. டேய், நீ கூட போ. சத்தியம், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆணும் பொண்ணுமாகவோ தாயும் புள்ளியுமாகவோ இருக்கிற மிருகங்களை வேட்டையாடாதே. அதுல ஆபத்து அதிகம். என்னப்பா அது சின்ன பிள்ளைக்கு சொல்லி தரமா சொல்லி தரீங்க? மாணவராயர் மகன்னா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம் புலியும் கூட இருக்கிற இடம் தெரியாம ஓடி ஒளிஞ்சிடும். வேடிக்கையா வேட்டைக்கு போனாலும் அதுலயும் ஒரு வீரம் இருக்கணும். திரும்பி வரும்போது பாருங்களேன். அதுக்காக சொல்லலப்பா, நீ பட்டணத்துல வளர்ந்தவன். காட்டுல நடக்கும் போது எங்கும் கால்ல முள்ளு குத்திடுமோன்னு நான் இன்னும் பயப்படுறேன். இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு தெரியணுமேங்கிறக்காத்தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் உனக்கு புதுசா சொல்லி தரல. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தத நான் உனக்கு சொல்லி தர்றேன். அவ்வளவுதான். போயிட்டு சீக்கிரம் வந்துரு. வரப்பா. காட்டுக்குள்ள மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நரியோட தந்திரமும் தெரிஞ்சிருக்கணும், புலியோட பாய்ச்சலும் புரிஞ்சிருக்கணும். ஆமா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சுருளியாத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற வானவராயர் எஸ்டேட்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு மட்டும் நீங்க வரலனா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்பவுமே மிருகங்களுக்கு தீங்கு பண்ணாதான் இப்படி துரத்திக்கிட்டு வரும். நீங்க என்ன பண்ணீங்க? தம்பிதான். அது ஒண்ணு இல்லைங்க, அந்த யானைக்கு மரம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்படியே காட்டை சுத்தி பார்த்துட்டு வரையில திடீர்னு துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, உங்க கூட வேற யாரும் வரல? என் கூட வந்தவங்க எல்லாம் இருளம்பாறைக்கு பக்கத்துல இருக்கிற டென்ட்ல இருக்காங்க. எப்படி திரும்பி போறதுன்னு தான் யோசிச்சு இருக்கிறேன். வாங்க, நானே உங்க கூட வந்து விட்டுட்டு வரேன். தம்பி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவனுக்கு ஏதாவது ஆகியிருந்தா உயிரோட ஊருக்கு போயிருக்க மாட்டேன். எங்க ஊர்ல நான் பெரிய வேட்டைக்காரப்பா. என்ன மாதிரியே இவனும் பெரிய வேட்டைக்காரன் ஆகணும்னு தான் காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. உன் பேர் என்னப்பா? என் பேரு வேலனுங்க. காட்டுக்கு இறக்கத்துல இருக்கிற தாளமலை தான் எங்க கிராமம். பொழுது சாயிர நேரமாச்சு, காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போகணும். வரேனுங்க. கொஞ்சம் இருப்பா. உதவி செய்யறவங்களை வெறுங்கையோடு அனுப்புறது இந்த வானவராய பரம்பரைக்கே கிடையாது. நீ என்ன வேணாலும் கேளு. உதவி செஞ்சதுக்கு எதையும் எதிர்பார்க்கிறது எங்க பரம்பரையிலே இல்லைங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னுடைய எஸ்டேட் இந்த சுருளியாத்த தான் ஒண்ணு இருக்கு. வானவராய எஸ்டேட்னா எல்லாருக்கும் தெரியும். உனக்கு என்னைக்காவது ஏதாவது உதவி தேவைன்னா என்ன வந்து பாரு. என் மகன் உயிரை காப்பாத்துற உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இது சத்தியம். ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இவ்வளவு பாராட்டுற அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா செய்யல. வேற நீங்க கண்டிப்பா ஒரு நாள் எங்க எஸ்டேட்டுக்கு வரணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நிச்சயமா வரேன். வரேங்க.